டே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு இன்றைக்கி 6 ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த 6 ஊற வச்சுட்டு ஒரு 10 மணி கூட அரைச்சிடலாம். ஏன்னா நல்லா புளிச்சிடும். ஒரே மெஷர்மெண்ட்டில் நான் சிறுபருப்பு, அதுக்கப்புறம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு உளுத்தம் பருப்பு. எல்லாமே ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் சன்னா, நீங்கள் என்ன சன்னா வேணுமோ ஊற வச்சுக்கலாம், பிளாக் கூடம். அப்புறம் பச்சை அரிசி, வெந்தயம் எல்லாம் ஒரே அளவு தான். எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் யூஸ் பண்ணிக்கலாம். என் குழந்தை சாப்பிட மாட்டா, அதனால நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 6 ஊற வச்சிங்கன்னா ஒரு 10 அரைச்சி வச்சா கூட அடுத்த நாள் நல்லா புளிச்சிடும். ஸோ இதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினா போதும். ஸோ இது ஒரு 10 நான் அரைச்சி வச்சேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருச்சு. ஸோ காலையில் ஏஞ்சோடனே இது புளிச்சிருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய பருப்பு சேர்க்குறதால நல்லா சீக்கிரமாக புளிச்சிடும். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது நார்மல் தோசை மாதிரி தான் நான் ஊற்றி கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து அடை தோசை வந்து புளிச்சு ஊற்றினா தான் பிடிக்கும். புளிக்காமல் எனக்கு அது சாப்பிடவே சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி புளிக்க வச்சு சாப்பிட்றதால ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். அதே மாதிரி நிறைய பருப்பு சேர்த்துருக்கிறதால ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தி இது.